compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். கடலூர்ல ஒரு 4 முனை போட்டி. சொல்லுங்க. திமுக கூட்டணியில வந்து காங்கிரஸ் போட்டி போடுறாங்க, அதிமுக நேரடியா போட்டி போடுறாங்க, விஜய் இருக்காரு, நாம் தமிழர், ஒரு 4 முனை போட்டி இருக்கு. இந்த தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? எங்க ஆதரவு அதிமுக. ஏன்? எங்களுக்கு அவங்க எங்க ஏரியாக்காரு. ஓகே, நல்லா செய்வாரு. கடலூர்ல ஒரு 4 முனை போட்டி. 4 முனை போட்டியில யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்க ஆதரவு யாருக்கு? எங்க ஆதரவு ரெட்டைலைக்கு தான். ஏன்? ஏகப்பட்ட இடர்பாடு டிஎம்கே கட்சியில். ஓகே. ஆமாம், எங்கள் கட்டடத்தெல்லாம் வர இதோடலாம் சரி பண்ணி எடுத்துட்டாங்க. அதில் ஒரு வருத்தம். முதல் தடவையா ஓட்டு போட போறீங்க, உங்க ஆதரவு யாருக்கு? கடலூரை பொறுத்த வரைக்கும் பலமுனை போட்டி தான். இந்த எலெக்ஷன்ல உங்க ஆதரவு யாருக்கு? எங்கள் ஆதரவு பிஜேபி தான். அவங்க கூட்டணி யாரோ அதான் ஏடிஎம்கே தான். இந்த தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? கண்டிப்பாக அதிமுக தான். யாருக்கு ஓட்டு போட போறீங்க? என்ன காரணம்? ஒரு மாற்றம். எலெக்ஷன்ல உங்க ஆதரவு யாருக்குக்கா? ரெட்டலைக்கு தான். ஏன்? அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நாங்கள் அப்பையிலேருந்து அதே இந்த ரெட்டையில தான். அவர் எடப்பாடி தான். ஏன்? அவ்வளோ பிடிக்கல. கடலூரை பொறுத்த வரைக்கும் உங்க ஆதரவு யாருக்கு? கைச்சினம். என்ன காரணம்? பிடிக்கும், நல்லா கொண்டு பண்ணுறாங்க. ஓகே. உங்க ஆதரவு திமுக கூட்டணி. திமுக கூட்டணி. ரெட்டலைக்கு. ஏன் ரெட்டலை? இப்போ எங்கள் கடலூர் தொகுதியில் வந்து பஸ் ஸ்டாண்டை எடுத்து போய் குறிஞ்சிப்பாடியில் வச்சுட்டாங்க. எங்களுக்கு வந்து அது ஒரு இதுவாக இல்லை. கடலூர் வந்து எங்களுக்கு ஒரு பக்கத்தில் 3 கிலோமீட்டர். எங்களுக்கு எல்லாமே கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாமே பக்கம். இப்போ இதுலேருந்து நாங்கள் ஒரு வெளியூர் போனால் நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு அங்கேருந்து ஒரு தனியாக ஒரு பஸ் ஒரு 20 ரூபா செலவு பண்ணி போகணும். அது எங்களுக்கு சரியில்லை. நல்ல திட்டங்கள் ஃபஸ்ட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த அரசில். என்னுடைய ஆதரவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் MC சம்பத்துக்கு தான். ஏன்? அவர் எப்பயுமே அதிமுக ஆட்சி வந்தாலே வந்து மீனவர்களுக்கு ரொம்ப நல்ல செய்வாங்க. இப்போவே தமிழ்நாடு அவங்க அதிமுக ஆட்சியில் நல்லா இருக்கும். சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும். உங்க ஆதரவு யாருக்கு? டிஎம்கே. ஏன்? எனக்கு ஆரம்பத்துலேருந்து டிஎம்கே பரம்பரையாக நாங்கள் டிஎம்கேல இருக்கிறோம். அதனால் ரெட்டலைக்கு தான். ஏன் ரெட்டலை? ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்கும், அதனால நாங்கள் ரெட்டாலைக்கு தான் போடுவோம். ஏன் ரெட்டலை? ஏன் ரெட்டாலைன்னா பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து போகாதுன்றதுனால மாறுதல். டிவிக்கு விஜய். எங்கள் ஆதரவு வந்து எடப்பாடிக்கு. ஏன் எடப்பாடி? அவர் வந்து எங்களுக்கு நல்லது செய்வார் பசங்களுக்கு. அதே மாதிரி வந்து இந்த பாலியல் தொல்லாம் நிறைய கொடுக்குறாங்கல்ல, அது இருக்காது. அதுக்கப்புறம் இந்த 60 வயசு கேள்வி இந்த மாதிரி குழந்தைங்க நிறைய பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி இந்த நிறைய பேர் இந்த ஆம்பளைங்கலாம் குடிக்கிறாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு வந்து வீட்டில் டார்ச்சர் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த கஞ்சா இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒழிக்கணும். இது வந்து அவர் வந்தால் நடக்கும். சூரியன். யாருக்கு? சூரியன். ஏன் சூரியன்? நல்லது செய்கிறார். எங்கள் ஆதரவு என்டிஏ கூட்டணி வேட்பாளர் திரு சம்பத் அவர்களுக்கு தான். ஏன்? ஒன்றும் இப்போ இந்த நிமிஷத்துக்கு எதுவும் சொல்கிறதுக்கு முடியல. ஏன்னா எல்லாம் வேணுமா இருக்குதுல்ல, அதனால் ஒன்றும் இது இல்லை. எங்கள் ஆதரவு வந்து ஏடிஎம்கே கூட்டணி கட்சி ஏடிஎம்கேவுக்கு தான் வந்து எங்கள் ஆதரவு. அதிமுக. ஏன் அதிமுகவுக்கு? மகளிருக்கான உரிமை அந்த இடத்துல தான் சார் எங்களுக்கு கிடைக்கிது. பெண்களுக்கு பாதுகாப்பு அந்த இடத்துல தான் எங்களுக்கு கிடைக்கிது. இன்னொன்று எங்களுக்கு வந்து இலவசமாக கொடுத்து இந்த திமுக ஆட்சியில் எங்களை வந்து நிறைய ஏமாற்றிட்டு இருக்காங்க. மகளிருக்கு இலவச பஸ்ஸுன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறையா எங்களை வந்து பெண்களை இழிவுபடுத்துகிறாங்க. பாதுகாப்பு கிடையாது. ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு வரோம், நைட்டு ஒரு 8 மணி 9 மணிக்கு நாங்கள் வரோன்னா ஏகப்பட்ட பிரச்சனை. போலீஸ்கிட்ட போனோன்னா அவங்க ராஜ்யமாக நடக்குது. எங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கறது அம்மா ஆட்சியில் மட்டும்தான் சார். எங்க ஆதரவு சூரியனுக்கு தான். ஏன் சூரியனுக்கு? அவர் நல்லது செய்யறாங்க, அவங்களுக்கு தான் நாங்கள் போடுவோம். ரெட்டாலைக்கு. ஏன் ரெட்டலைக்கு? திமுக ஆட்சி வந்து எங்களுக்கு எதுவும் செய்யலை. எங்களுக்கு ரெட்டலை ஆட்சி இருந்தால் எல்லா நன்மை கிடைக்கும். எங்களுக்கு வந்து ஏடிஎம்கே தான் சார். ஏன் ஏடிஎம்கே? ஏன்னா அவங்க வந்தாக்கா, அந்த ஆட்சி வந்தாக்கா நல்லது செய்வாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. டிஎம்கே. ஏன்னா டிஎம்கே தான்ப்பா. நான் அதிமுக தான் போடுவோம். ஏன்? நாங்கள் ஆரம்பத்துலேருந்து எங்கள் கட்சியில் அதிமுக தான் இருக்கும். அதனால் அதிமுக தான் போடுவோம். ரெட்டாலை வந்து டிவிக்கு வரணும்னு ரொம்ப ஆசை. ஓகே. ஏற்கனவே நம்ம மீனவ சமுதாயத்துக்கு ரெட்டலை அம்மா காலத்திலேருந்து, எம்ஜிஆர் காலத்திலேருந்து, எடப்பாடி காலத்திலேருந்து எங்கள் மீனவர் ஓட்டு அனைத்துமே வந்து ரெட்டலை தான். எங்கள் ஆதரவு வந்து ஏடிஎம்கே தான். ஏன்? ஏடிஎம்கே வந்தால் செயல்பாட்டில் நல்லாயிருக்கும்.
திமுக செயல்பாடு கம்மி, கேள்வி கேட்க முடியல. ஏடிஎம்கே வந்தால் கேள்வி கேட்கலாம், அது அந்த தீர்வு கிடைக்கும். போன தடவை யாருக்கு ஓட்டு போட்டீங்க? போன தடவை சீமானுக்கு போட்டேன். இந்த தடவை யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இந்த தடவை டிவிக்கே போடுறோம். ஏன்? ஒரு புது மாற்றம் வர்றதுக்கு வசம் போகிறதுக்கு. எடப்பாடிக்கு தான். ஏன்? அவர் தான் நம்மளோட இதுக்கு இந்த கொரோனா அப்போலாம் நிறைய விஷயம் பண்ணியிருந்தார். திமுக சைட்லேருந்து எதுவுமே ஒன்றும் நல்லா இது பண்ணலை. எடப்பாடி தான் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா பண்ணுறாரு. அதனால் அவரு தான். உங்கள் ஆதரவு எடப்பாடிக்கு தான். எங்கள் ஆதரவு ரெட்டலைக்கு தான். என்ன காரணம்? என்ன காரணம், விலைவாசி ஏறி போச்சு, முனிசிபல் டாக்ஸ் கட்டுறோம், ஓகே, தண்ணி வரி ஏற்றிட்டாங்க, ஓகே, கரண்ட் பில்லை ஏற்றிட்டாங்க, விலைவாசி இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு விலை விற்கிது, அதுக்காக போடலான்னு இருக்கிறோம். உங்கள் ஆதரவு யாருக்கு? ஏடிஎம்கே. ஏன்? நம்ம அந்த எம்ஜிஆர் வழியிலேருந்து வந்த இது, அம்மா வழியிலேருந்து வந்தது. எம்சி சம்பத். ஏன்? 10 வருஷமாக அமைச்சராக இருக்குது, நல்லது செஞ்சுருக்கு. அதிமுகவுக்கு உங்கள் ஆதரவு? திமுகவுக்கு தான் போடும். சின்ன புள்ளிலேருந்து எனக்கு ஓட்டுன்னு எப்போ வந்துச்சோம் அதுலேருந்து திமுகவுக்கு தான் போட்டுக்கிறேன். எங்களுடைய ஆதரவு வந்து அதிமுகவுக்கு தான். எங்கிட்ட எங்களுக்கு வந்து போன எடப்பாடி ஆட்சியில் வந்து எங்களுக்கு வந்து இந்த கொரோனா டைம் முதல் கொண்டு எங்களுக்கு நிறைய நல வாரியத்தில் வந்து ஓட்டாமல் தான் எங்களுக்கு போனால் நிறைய இதெல்லாம் கொடுத்தாங்க, நல்ல அரிசி கொடுத்தாங்க, பருப்பு கொடுத்தாங்க. இதுக்கு வர அந்த இதில் வந்து எங்களுக்கு எதுவுமே கிடையாது இந்த ஆட்சியில். நம்ம என்ன எப்பவுமே ரெட்டையில தான் போடுவோம். ஏன் ரெட்டையில? நாங்கள் எப்பவுமே அதை மாதிரி பழகிட்டோம். நாங்கள் எங்கள் அப்பா அம்மாலேருந்து எங்கள் பூரிகள் ரெட்டையில தான், எம்ஜிஆர் ஜெயலலிதா தான். ரெட்டலைக்கு. ஏன்? மோடியோட சாதனைக்காக ரெட்டலைக்கு போகிறோம். நான் டிஎம் தான் போடுவோம். அன்புமணி தான் நல்லா இருக்கும். யாருன்னா? அன்புமணி. அதாவது அதிமுக கூட்டணியா? ஓகே. நியூவா யார் நிக்கிறாங்க அவங்க வர. அதான் நியூவா யார் நிக்கிறாங்க? டிவிக்கு அவங்களுக்கு தான் உங்க ஆதரவு? ஆமா. இந்த ஆதரவு நாங்கள் எப்பயுமே ரெட்டைலைக்கு தான் போடுவோம். ஏன் ரெட்டையில? நான் ஓட்டு போட்டதுல இருந்தே நான் ரெட்டைலைக்கு தான் போடுறேன், வேற எந்த கட்சிக்கும் போட மாட்டேன். ஓகே. அதனால எனக்கு ரெட்டையில தான் பிடிக்கும். எங்கள் ஆதரவுக்கு அதிமுக தான். ஏன் அதிமுகவுக்கு? அதிமுகவில் சொன்னதை செய்வாங்க, நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வாங்க. அதனால எப்போ அதிமுக. விஜய் டிவி கேக்கு. யாருக்கு நான் பிறந்ததுலேருந்து எனக்கு தான் போடுறேன், அதுக்கு தான் போடுவேன். நான் பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து எங்கள் குடும்பம் எங்கள் ஊரில் முக்கால்வாசி பேர் ரெட்டாளிக்கு தான் நான் சொன்னால் போடுவாங்க. எங்கள் பேரனுவோ என் மாதிரி மகனோ யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு போடுவோம். ஓகே. உங்கள் வீட்டில் யாருக்கு சொல்கிறாங்க? விஜய்க்கு போடுன்றாங்க. அதனால உங்கள் ஆதரவு விஜய்க்கு தான்? விஜய்க்கு போடுவோம். ரெட்டலைக்கு. ஏன்? எடப்பாடி வந்தால் அது தமிழ்நாடு நல்லா இருக்கும். வேற எதற்காக எடப்பாடியாருக்கு ஆதரவு தரீங்க? அது பரம்பரை சின்னம், எங்களுக்கு ரெட்டாலை சின்னம். பத்தாவது எடப்பாடி வந்தால் தமிழ்நாடு நல்லா இருக்கும், போதைப் பொருள் குறையும், பாலியல் வன்முறை குறையும். கண்டிப்பாக ரெட்டாளிக்கு தான். இது எலெக்ஷன்ன்றதை விட எங்கள் அப்பாவிலேருந்து நாங்கள்லேருந்து எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்குமே ரெட்டாளிக்கு தான். டிஎம்கே. ஏன் டிஎம்கே? டிஎம்கே தான் இல்லை, எங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிறாரு எங்களோட. இந்த எலெக்ஷனில் உங்கள் ஆதரவு யாருக்கு? ரெட்டலை. எங்கள் ஆதரவு ரெட்டாளிக்கு தான். ஏன் ரெட்டலைக்கு? ரெட்டாளிக்காக நன்மை செய்வாங்க, எல்லாம் போவாங்க வருவாங்க, இன்னும் ரெட்டாளிக்கு ஓட்டு போடுறது. எங்கள் ஆதரவு ஏடிஎம்கே தான். ஏன்னா? ஏன்னா பஸ் ஸ்டாண்டு கொண்டு போய் மலையில் வைக்கிறாங்க. மலையில் வச்சுருக்காங்களா? மலையில் வச்சுக்கிறாங்க, ஒதுக்குப்புறமா மலையில் வச்சுக்கிறாங்க. இங்கே இது வந்து பப்ளிக் வந்து மையப்பகுதியில் வைக்கல. அதனால் வந்து மாண்புமிகு எம்சி சம்பத் அண்ணன் அவர்கள் வந்து இங்கே வெற்றி பெற்றுட்டா பஸ் ஸ்டாண்டை வந்து நாங்கள் மையப்பகுதியில் கொண்டு வரோம் நினைக்கிறாப்புல. அதனால் கடலூர் மக்கள் ஃபுல்லாகவே அவருக்கு தான் ஆதரவு தெரிவித்து அவர் தான் ஓட்டு போடுவாங்க. யாருக்கு? டிஎம்கே. ஏன் டிஎம்கே? டிஎம்கே எனக்கு பிடிக்கும், அதனால ஓட்டு போடுவோம். ரெட்டலை. ஏன் ரெட்டலை? ரெட்டலை திமுக காரங்க அது அநியாயம் பண்ணுறாங்க. குழந்தை பிள்ளைங்கள்லேருந்து கஞ்சா கடலூரில் அதிகமாக போயிட்டு இருக்குது, ரொம்ப அதிகமாக. எங்களுக்கும் நாங்கள் மீனவர் தான், எங்களுக்கான இது உதவி இது நல்ல திட்டமே இல்லை இது வரைக்கும். உங்கள் ஆதரவு யாருக்கு? ஏடிஎம்கே எம்சி சம்பத் அவர். என்ன காரணம்? 10 வருஷம் இருந்திருக்காரு, மாற்றங்கள் இருக்குது, அதனால் வரும்னு நினைக்கிறேன். மனசுக்குள்ளே இருக்குது, ஆனால் சொல்கிறதுக்கு அவ்வளோதான். ஓகே. இல்லை மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை மாற்றம் வரணும். மாற்றம் வரணும், அவ்வளோதான். யார் வரணும்? அது சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த எலெக்ஷனில் உங்கள் ஆதரவு யாருக்குண்ணே? ஏடிஎம்கே தான். ஏன் ஏடிஎம்கே? யாருக்கும் தொல்லை கொடுக்காம ஆட்சி நடத்துவாங்க. இந்த ஆட்சியெல்லாம் தொல்லைங்க, தலை விரித்தி ஆடுது. கஞ்சா எல்லா இடத்துலையும் கஞ்சா பயங்கரமாக இருக்குது. எடப்பாடிக்கு தான். யாருக்குமா? எடப்பாடிக்கு. ஏன் எடப்பாடிக்கு? அவர் பரவாயில்ல, இப்போ மக்களுக்கெல்லாம் நல்லா செய்கிறார், லேடிஸ்க்கு. அதனால் ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன் ஆட்சி மாற்றம் வரணும்? யார் வரணும்? போட்டி பல கடுமையாக இருக்கே. இல்லை இவங்க தான் வரணும்னு சொல்லல, ஆட்சி மாற்றம் வந்தால் இவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்றது தெரிய வரும். உங்கள் ஆதரவு யாருக்கு? யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க? யாருக்கு? ஏடிஎம்கே. ஏன் ஏடிஎம்கே? எனக்கு சின்னது தான் அப்படி தான். எங்கள் அம்மா பால் வாடவில் ஊற்றுனாங்க பாரு, அப்போ இருந்தே எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் பாலாடிலே ஊற்றுனாங்க எங்களுக்கு. ஓகே. அதனால நாங்கள் சாவர வரைக்கும் ரெட்டால தான். நாங்கள் அண்ணா டிஎம்கே தான் போடுவோம். ஏன் அண்ணா டிஎம்கே? அதுதாங்க நல்லாட்சி எப்பயுமே நடக்கும்.
மக்களுக்கு பிரச்சனை இல்லாத ஆட்சி நல்லா அதிமுக ஆட்சி தான். ஆமாம், எப்போவுமே பொதுமக்களுக்கு எப்போவுமே நல்ல ஆட்சி, நல்லது செய்கிற ஆட்சி அதுதான் அதிமுக தான், எம்ஜிஆர் ஆட்சி. இது வரைக்கும் உங்க ஆதரவு யாருக்கு? ஏன், என்ன காரணம்? புதுசாக ஒருத்தவங்க வந்தால் இன்னும் பெட்டராக ஏதாவது செய்வாங்கன்றதுக்காக. ரொம்ப ஆதரவு ரெட்டலைக்கு தான். என்ன காரணம்ண்ணே? அந்த விஷயம் தான் செய்வார். என்டிஏ கூட்டணிக்கு. ஏன்? அரசியல் மாற்றம் வரணும். எல்லா வகையிலையும் இவங்க எல்லாமே டெண்டர் விட்டு இது பண்ணி தான், அதாவது எல்லாமே சுயநலத்துக்காக தான் ஆட்சி நடக்குது தவிர பொதுநலத்துக்காக நடக்கலை. அதனால் மாற்றம் வரணும்னு ஆசைப்படுறோம். அதனால நீங்க அதிமுக ஓட்டு போட அதிமுக கூட்டணிக்கு. ஏடிஎம்கே. ஏன் ஏடிஎம்கே வரணும்? ஏடிஎம்கே ஏன் வரணும்? அவங்க வந்து நல்லது தான் செய்வாங்க. வந்தால் அதிமுகவுக்கு. எங்க ஆதரவு யாருக்கு சொல்றது தெரியல. யார் நல்லது செய்றாங்களோ அவங்க செய்யட்டும். நான் ஏடிஎம் தான் போடுவோம். பெண்கள் ஒதுங்கிறதுக்கு லெட்டின் பாத்ரூம் இல்லைங்க. இது அடிப்படை வசதியை நீங்கள் செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு நாங்கள் உங்கள்கிட்ட தனிமோட கேட்டுக்கொள்ளுங்க. உங்க ஆதரவு யாருக்கு இந்த எலெக்ஷன்ல? இந்த ஆதரவு வந்து அதிமுக தாங்க. இரட்டையில தான். ஏன் இரட்டையில? சம்பத் அவர்கள் வந்து நிறையா பண்ணியிருக்காரு. அதனால என் ஓட்டு வந்து இரட்டையில சின்னம். என் ஆர்வம் அதிமுகவுக்கு. ஏன் அதிமுகவுக்கு? எனக்கு ஆரம்பத்தில் எம்ஜிஆர் பிரியர், ஜெயலலிதா நான். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்க ஆதரவு யாருக்கு? ஆதரவுக்கு ரெட்டலை தான். ஏன், என்ன காரணம்? அவங்க வந்து எல்லாத்துக்குமே உதவி பண்ணிருக்காங்க.